Hi friends, welcome to my channel My Tricky Twins. எல்லாரும் எப்படி இருக்கீங்க friends? நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற யாராச்சும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்கள் ஃபன்னுக்கு நாங்கள் கேரண்டி. இதில் நான் கொடுக்குற ஆக்டிவிட்டீஸ் ஷேர் பண்ணுற ஐடியாஸ் எல்லாமே எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் ஈஸியாகவே ட்ரை பண்ணிடக்கூடிய சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் தான் நான் கொடுக்குறேன். இதில் ஏதாவது உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் குட்டீஸ்க்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரு ஸ்க்ரீன் ஃப்ரீ ஒரு என்விரான்மெண்ட்டை நம்ம குட்டீஸ்க்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கலாம். வாங்க நம்ம இப்போது இன்றைக்கி என்ன ஆக்டிவிட்டி பார்க்க போகிறோன்றதை பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆக்டிவிட்டியோட பேர் பிரெயின் பூஸ்டிங் ஆக்டிவிட்டி. அதில் நம்ம பார்ட் 1 பார்க்க போகிறோம். இது ஒரு முக்கியமான கான்செப்ட். இது ஒரு சீரீஸாகவே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்ட் 1 என்ன ஆக்டிவிட்டி பார்க்க போகிறோன்றதை நம்ம இப்போ இந்த ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். கார்ட்போர்ட் ஷீட்ஸ், A4 ஷீட்ஸ் வேணும், ஆக்ரிலிக் பெயிண்ட்ஸ் வேணும், ஸ்கெட்ச் பென்ஸ், ஃபெவிகால், சிசர்ஸ், இவ்வளோ இருந்தால் போதுங்க. நம்ம இன்றைக்கி பண்ண போகிற பார்ட் 1 அந்த பிரெயின் பூஸ்டிங் ஆக்டிவிட்டீஸை நம்ம இதை வச்சு க்ரியேட் பண்ணிடலாம். அந்த பிரெயின் பூஸ்டிங் ஆக்டிவிட்டிக்குரிய செட்டப் என்னன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். இது தாங்க நம்மளுடைய ஆக்டிவிட்டிக்கு தேவையான ஓவரால் செட்டப். இதில் ஒரு கார்ட்போர்ட் ஷீட்டில் A4 ஷீட்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். மிச்சதெல்லாம் நான் படத்தில் காட்டியிருக்கிற மாதிரி இது குட்டீஸோட ஹேண்டு தான். அவங்களும் இந்த ஆக்டிவிட்டி பண்ணும்போது இன்வால்வ் பண்ணிக்கோங்க. அவங்களோட ஹேண்டோடைய அவுட்லைன் தான் வரைஞ்சிட்டு நான் 7 மாதிரி பொசிஷன் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் என்ன பொசிஷன் வேணால் எடுத்துக்கோங்க. இது எப்படி பண்ணாலுமே இது ஒரு பிரெயின் பூஸ்டிங் ஆக்டிவிட்டியாக இருக்கும். இதில் இந்த கலர்ஸை இன்டர்சேஞ்சபிளாக மாற்றி ஒரு சீக்வன்ஸ் மாதிரி கொடுத்துக்கோங்க. குட்டீஸ் அதை ஆல்டர்னேட்டிவாக டச் பண்ணுற மாதிரி தான் இன்றைக்கி நம்ம ஆக்டிவிட்டி அவங்களுக்கு சொல்லித்தர போகிறோம். வாங்க நம்ம இப்போ குட்டீஸ் எப்படி விளையாடுறாங்கன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த ஆக்டிவிட்டியை அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது அவங்களோட லெஃப்ட் ஹேண்டுக்கு அந்த பாம் டச் பண்ணணும், ரைட் ஹேண்டில் இண்டெக்ஸ் ஃபிங்கர் வச்சு அந்த ஒவ்வொரு சர்க்கிளையும் டச் பண்ணணும்னு சொல்லுங்கள். மேக்ஸிமம் அட் அ டைமில் அந்த சீக்வன்ஸை அவங்கள அச்சீவ் பண்ண சொல்லித்தாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அவங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக ஃபீல் பண்ணுவாங்க. பட் அது ஒரு 2-3 டைம்ஸ் அதுக்கு மேலே பண்ணும்போது அவங்களே அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகிடுவாங்க. அந்த அட் அ டைமில் பண்ணுறதுக்கு அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிப்பாங்க. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அந்த ஸ்ட்ரகிள் இருந்தது. ஒரே டைமில் அவங்களால கை எடுத்து மாற்றி வைக்க முடியல. பட் ஆனால் எண்ட் ஆஃப் இந்த ஆக்டிவிட்டி முடியும் போது நல்லாவே ஸ்பீடாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களோட குட்டீஸ்க்கும் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு தடவையும் அந்த கலர் மேலே அவங்க கை ப்ளேஸ் பண்ணும்போது அதை லவுடராக அந்த கலர் அவங்களுக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோவில் கூட அவங்க சொல்லியிருப்பாங்க. பட் நான் அவங்களோட வாய்ஸ் கட் பண்ணியிருக்கேன். எவ்ரி கலர் அவங்க சொல்லும்போது அதை நல்லா லவுடராக ரிப்பீட் பண்ண சொல்லுங்கள். நல்லா ஸ்பீடப் கொஞ்சமாக ஸ்பீடப் ஆகிறத நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த ஆக்டிவிட்டி அவங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் ஃப்ரீ என்விரான்மெண்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணி கொடுக்குறதுக்கு இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். இந்த ஆக்டிவிட்டியோடைய செட்டப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் தான். பட் அதை அவங்க யூட்டிலைஸ் பண்ணி விளையாடும் போது உங்களுக்கு அந்த டைம் ஓகே, நம்ம கரெக்டாக தான் யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம், இது அவங்களுக்கு இந்த ஆக்டிவிட்டி கரெக்டாக யூஸ் ஆகுது, அவங்களுக்கு போய் நல்லபடியாக சேருதுன்றதை பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஹாப்பியாக இருக்குங்க. கண்டிப்பாக இது ட்ரை பண்ணுங்கள். உங்கள் குட்டீஸ் விளையாண்ட பிக்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ஆக்டிவிட்டின்னு இல்லைங்க, என்னுடைய பேஜில் உள்ள என்னோட சேனலில் உள்ள வீடியோஸ்னு இல்லை, நீங்கள் எங்கேயாவது உங்களோட டெய்லி ரொட்டீனில் நீங்கள் வேறு எங்கேயாவது ஒரு ஈஸியான ஆக்டிவிட்டி பார்க்குறீங்க, இது குட்டீஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை உங்களோட குட்டீஸ்க்கு ட்ரை பண்ணுங்கள். என்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கோங்க. குட்டீஸ் விளையாண்டது இப்போ பார்த்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க இதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்கன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. வாங்க இப்போது இந்த சூப்பரான ஆக்டிவிட்டியோடைய பெனிஃபிட்ஸ் ஷேர் பண்ணிக்கலாம். ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் அவங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகுது. அவங்களுடைய பிரெயினுடைய ரைட் அண்ட் லெஃப்ட் சைட் பிரெயினுடைய அந்த ஆக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும். இந்த ஆக்டிவிட்டி பண்ணுறதால ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகுதுங்க. அவங்களுடைய ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகுது. அவங்களுடைய விஷுவல் டிஸ்கிரிமினேஷனுக்கு இந்த ஆக்டிவிட்டி யூஸ் ஆகுதுங்க. அந்த டிஃப்ரெண்ட் கலர்ஸை அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க, மேனிப்புலேட் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அவங்களுடைய அந்த கலர் டிஃப்ரென்ஷியேஷன் அண்ட் அந்த விஷுவல் டிஸ்கிரிமினேஷனுக்கு இது நல்லா யூஸ் ஆகுதுங்க இந்த ஆக்டிவிட்டி. இந்த ஆக்டிவிட்டி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பார்க்குற எல்லோரும் ஒரு லைக் கொடுங்க. இந்த ஆக்டிவிட்டி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காச்சும் ஹெல்ப் ஆகும் நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு நம்மளோட சேனலை ரெஃபர் பண்ணுங்கள். அவங்களையும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லுங்கள். நான் உங்களை இன்னொரு சூப்பரான ஒரு க்யூட்டான ஐடியாவோடு நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.